அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். எல்லாருமே அதே எண்ணம் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னாலும் சரி, நீங்க பொது வாழ்க்கையில இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்துல பேசக்கூடாது அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். மக்கள்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னா, பேச வேண்டிய நேரத்தில் பேசுவது கிடையாது, பேசக்கூடாத நேரத்துல பேசுறாங்க. ஒரு கதை, ஒரு 3 பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த 3 பேர் யாரு அப்படின்னா, ஒரு அறிவியல் அறிஞர், இயற்பியல் அறிவியல் அறிஞர், ஒரு மத போதகர், ஒரு வழக்கறிஞர். 3 பேருக்குமே அவங்களுடைய குற்றத்தை நிரூபணம் செஞ்சு அவங்கள தூக்குல போடணும், பொது மேடையில, அதுவும் மக்கள் எல்லாருமே குழுமி இருக்கக்கூடிய பொது மேடையில போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மத போதகரை கூப்பிடுறாங்க. மத போதகர் கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னோடனே மத போதகர் சொல்றாரு, எல்லாத்துக்குமே கடவுள் சாட்சியா இருக்காரு, கடவுள் என்னை காப்பாத்துவாரு, நான் எந்த விதமான தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. மத போதகருக்காக அந்த தூக்கு மேடையில அவர் நிக்க வச்சு அந்த கயிறை இறுக்கி அவரை போடுறதுக்காக தயார் பண்றாங்க. கரெக்டா அந்த லிவரை இழுக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல, அந்த லிவர் ஒர்க் ஆகல, அவருடைய அந்த கயிறு இறுகப்படல. உடனே மக்கள்லாம் சொல்றாங்க, அவர் எதுவுமே தப்பு பண்ணல, கடவுள் அவர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மத போதகரை விடுதலை செய்து விடுகிறார்கள். அடுத்ததாக வழக்கறிஞர் வராரு. வழக்கறிஞர் வந்தவனே சொல்றாரு, இந்த உலகத்திலேயே தலை சிறந்தது நீதி மட்டும்தான், நீதி தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நீதி தவறாம நான் நடந்திருக்கேன், எந்த இடத்துலயுமே நான் தப்பு பண்ணது கிடையாது, அந்த நீதி என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட அவரு சொல்றாரு. அதே மாதிரி அவரையும் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு அவருக்கு தூக்கு ஏற்பாடு செய்வதற்காக கழுத்துல கயிறெல்லாம் போட்டு அந்த லிவரை இழுக்கும் போது அவருக்கும் அதே மாதிரி ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல அந்த லிவர் அந்த கயிறு இருகல, அந்த லிவரும் ஒர்க் ஆகல, அவரையும் நீதி வென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூளுரைத்து போயிடுறாரு. அடுத்து 3ஆவதா இந்த இயற்பியல் அறிஞர் வராரு. வந்தவனே அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னவனே அவர் சொல்றாரு, இயற்பியல் தத்துவத்தின்படி நீங்க கட்டியிருக்க கயிறுல நடுவுல ஒரு முடிச்சு இருக்கு, அந்த முடிச்ச நீங்க எடுத்துட்டு அந்த லிவர்ல சின்னதா அந்த பல் சக்கரத்துல ஒரு டேமேஜ் இருக்கு, அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன உடனே செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு. உடனே அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி ரெடி பண்ணிட்டு அவரை நிக்க வைக்கிறாங்க. இயற்பியல் அறிஞர் அவர் தூக்குல இடப்படுறாரு, இறந்துடுறாரு. இது ஒரு கதை தான். இப்போ இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா, இயற்பியல் அறிஞர் எனக்கு தெரியும் எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாத ஒரு நேரத்துல பேசிடுறாரு. அப்படி அவர் பேசக்கூடாத நேரத்துல பேசினதால அவருடைய உயிரையே இழந்துடுறாரு. ஒரு காமெடியா சொல்லக்கூடிய கதை இது. இப்போ நம்ம ஒரு படத்துல கூட பார்த்துருப்போம். நாசர் ஒரு சாமியாரா இருந்திருப்பாரு. நம்மளுடைய கார்த்தி சொல்லியிருப்பார், நீ பேசாம இருந்தனா உன்னை தேடி மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு சில நேரங்களில் நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைகளை சொல்வதால என்ன விளைவு நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லாமா, சொல்றதால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், மற்றவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே யோசிச்சு அதை சொன்னோம் அப்படின்னா ஜெயிக்க முடியுது. வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். நீங்க கூட ஒரு சில இடத்துல பேசியிருப்பாங்க, பேசி முடிச்சவனே இதை நம்ம இங்க சொல்லியிருக்க வேணாம்ல அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இனிமேல் நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா, ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா, அந்த விஷயம் என்ன பாதிப்போ உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டும் திங்க் பண்ணிட்டு உங்களுடைய லைஃபை வெற்றியை நோக்கி செலுத்துங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.